வணக்கம். இன்னைக்கு 1 பிப்ரவரி 2022 டைம் வந்து கரெக்டாக 10:13 ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் காத்தாலேயே வந்து எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து கிராஷ் ஆகிற சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் ஆன் சரி ஆகலை. அதனால் நான் செப்பரேட்டாக என்னால் முடிஞ்ச வரையும் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோடைய பின்னிணைப்பாக நான் போட்டிருக்கேன். அது சப்போஸ் ரொம்ப சின்னதாக இருந்தது, பார்க்க முடியல, புரியாதவங்களுக்காக இந்த முன்னிணைப்பு இதில் நான் கிளியராக வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் கேண்டில் கட்டாயி தேர்ட் கேண்டில்லையே நல்ல பை வந்தது. பை வந்து ரொம்ப நல்லா மேலே போயிட்டுருக்கு. இப்போ வரையும் மார்க்கெட் மேலே தான் இருக்குது. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ரோபோவுடைய ஆர்டர் புக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 9:17 நமக்கு பை வந்திருக்கு. பை வரும்போது நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. கால் ஆப்ஷன் பை ஆனது போது என்ன கால் ஆப்ஷன் நமக்கு ரோபோவில் எடுத்திருக்குன்றதை நம்ம ஆர்டர் புக்கில் பார்க்கலாம். ஆர்டர் புக்கில் பார்த்தோம்னா நமக்கு கிளியராக தெரியுது. 38,400 கால் ஆப்ஷன் 9:17 665 ரூபாய்க்கு எடுத்திருக்கு. அதாவது தேர்ட் கேண்டில்லையே அது 783 ரூபாய்க்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அதாவது ட்ரெயிலிங் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ட்ரெயிலிங் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 3,000 ரூபா ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம். 3,000 ரூபா ப்ராஃபிட் போட்டிருக்கோம், 500 ரூபா ட்ரெயிலிங் போட்டிருந்தோம். கரெக்டாக அது 3,000 ரூபா வந்தோடனே கட் ஆகிடுச்சு. ஸோ இதோட இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சுது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நான் இப்போ அந்த பின்னிணைப்பு வீடியோவையும் முடிஞ்சளவு அதில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் 1 பிப்ரவரி 2022. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்தே எனக்கு வந்து சிஸ்டம் திடீர்னு கிராஷ் ஆகிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன் ரோபோவில். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நான் மொபைல்லேருந்து வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, காத்தாலேயே நமக்கு வந்து ஒரே ஒரு சிக்னல் தான். ரெண்டாவது சிக்னலில் நமக்கு பை வந்திருக்கு. பை வந்து மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கு. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரோபோவுடைய ஆர்டர் புக்கை ஃபஸ்ட்டு காட்டுறேன். அப்போ நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்க்குறோம், ரோபோவில் 9:17 நமக்கு பை வந்திருக்கு. அதனால் வந்து கால் ஆப்ஷன் நமக்கு பை ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து எம்டிஎம் வந்து நார்மல் அலைஸ் ப்ளூ எம்டிஎம்ஐ மாற்றிக்குவோம். அலைஸ் ப்ளூ எம்டிஎம் மாற்றிட்டு ஓப்பன் எம்டிஎம் கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து எம்டிஎம் வந்து 3,800 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. 3,900 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல முதல்ல ஆர்டர் புக்கு காட்டுறேன். ஏன்னா நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம பார்க்க முடியல. அதனால் ஆர்டர் புக்கு காட்டுறேன். எல்லாமே மொபைல்லேருந்து தான் ஆப்ரேட் பண்ணுறேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38,400 கால் ஆப்ஷன் ரோபோ பை பண்ணியிருக்கு ஒரு லாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 38,400 கால் ஆப்ஷன் ஆனது ஒரு 3,600 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நம்ம ரோபோவில் போயிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிடுவோம். ஒரு 4,000 ரூபா நமக்கு லாபம் வர பட்சத்தில் கட் ஆகிற மாதிரி முதல்ல இதை பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இதுதான் நமக்கு முக்கியம். 4,000 ரூபா வர பட்சத்தில் நமக்கு லாபம் வரா மாதிரி செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஓகே கொடுத்துருவோம். இது 4,000 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இங்கே கீழே வந்து 3,000 ரூபா லாபம் வந்த உடனே ஒரு 500 ரூபா கிட்ட நம்ம வந்து ட்ரைலிங் போட்டுருவோம். 500 ரூபா கிட்ட ட்ரைனிங் போட்டுருவோம் இந்த இடத்துல. ஸோ தட் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரையல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம போட்டிருக்கோம், ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3,000 ரூபா கிட்ட 2,958 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இன்றைக்கி இந்த ட்ரேடோட முடிக்கிறோம். நாளைக்கு வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம்.